Hi da Purple Hearts, I hope you are all fine and good. I'm your Akhtar Afra. ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு மினி சீரிஸ் மாதிரி பார்க்கலாமா? ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட் மஸ்ட், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்டை வந்துட்டு நான் சீக்கிரமாக போடுவேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா பயோவில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வயனோட இன்ட்ரோ பார்த்துடலாம். வயன் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவளோட படிப்பு இதெல்லாம் வந்து அவளுக்கும் மாஃபியா லக்ஸரி லவ் இது எல்லாமே அவளுக்கு வந்துட்டு ஒரு சினிமா தான். ஓகேவா? இதே சைடு நம்ம ஜங்குக் சைடு வந்தோம்னா ஜங்குக் வந்துட்டு ஒரு பில்லியனர் அண்ட் இஸ் அ மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, சீக்ரெட் மாஃபியா. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு என் வாய்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வயனோட காலேஜில் தான் கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இன்டர்ன்ஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. அதில் வந்துட்டு வயனும் செலக்ட் ஆகிறா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ நானும் செலக்ட் ஆகிட்டேன், ஜாலியாக இருக்குது, அப்பா அம்மா ஆகிட்டேன், இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக இது பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹெச்ஆர் வந்துட்டு மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவளும் தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள் சார். மேம் இதை அட்டண்டன்ஸ் ஃபைல் இதை கொஞ்சம் சைன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் மாதிரி கொடுக்குறாங்க. மைன் வந்துட்டு அது படித்து பார்க்காம ஹாப்பினஸில் வந்துட்டு சைனும் போட்டுடா. அப்போது இதே சைட் வந்துட்டு நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் டேபிளில் வந்துட்டு அவரோட ஃபோன் இருக்குது. அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷி சைன் த கான்ட்ராக்ட் அப்படி சொல்லிவிட்டு அவர் அதை எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்துட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அதை பார்த்துட்டு அவர் அக்கா பார்க்க போயிடுறாரு. இப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுதா. வயனும் வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் காலேஜ் வந்துட்டு என்ட்ரி ஆகுறா. ஃப்ரெண்ட் ப்ரேயர் கூட, வயனோட ஃப்ரெண்ட் பேர் வந்துட்டு ப்ரேயர். ஓகேவா? ப்ரேயரும் இவ்வளோ பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு 3 லக்ஸரி கார் வந்துட்டு வயன் மூணு நிற்குது. மொத்த காலேஜுமே ஷாக். அது அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. வயனும் ஷாக்காக பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கார்ட்ஸும் வயன்கிட்ட வந்துட்டு மிஸ் வயன் உங்களை மிஸ்டர் ஜங்கு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவர்? நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்துட்டு கன்ஃபியூஸாக அவங்கள பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை வந்துட்டு வயன் கிட்ட எடுத்து காட்டாங்களே. வயன் அதை பார்த்துட்டு என்ன கான்ட்ராக்ட் இதில் நாளாக சைன் பண்ணலையே, நீங்கள் ஆல்ரெடி கான்ட்ராக்டில் சைன் போட்டிங்க மேம், இன்னிலேருந்து 100 டேஸ்க்கு நீங்கள் தான் ஜங்குக் சாரோட ஃபியான்சி. வாட்? ஸோ இப்போ வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வயனை எஸ்கேப்பும் ஆக விடாமல் ரொம்ப ஃபோர்ஸும் பண்ணாமல் மெதுவாக கூட்டிகிட்டு வந்து மேன்ஷனில் விடுறாங்க. அந்த மேன்ஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது. வயன் இது வரைக்கும் அந்த மாதிரி மேன்ஷனை பார்த்ததே இல்லை. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கல. அப்போ அப்ஸ்டர்ஸ்லேருந்து ஜங்குக் பிளாக் ஷூட், கோல்ட் ஃபேஸ் அண்ட் ஷார்ட் பைஸில் அப்படியே வந்துட்டு வயன் கீழே இறங்கி வராங்க. அப்போது வயன் வந்துட்டு என்ன கான்ட்ராக்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஜங்குக் வெல்கம் மிஸ்ஸஸ் ஃபியான்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. என்ன கான்ட்ராக்ட் இது ஃபேக். அப்போ ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு லேட் 100 டேஸ் முடிகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஜங்குக்கை பார்த்து வயனும் ஒரு மாதிரி பயம் அண்ட் கோவம் கலந்த ஃபீலிங்ஸில் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது அந்த கான்ட்ராக்ட் பின்னாடி இருக்க சீக்ரெட் அவள் லைஃப் மொத்தமாக மாற்ற போகுது. ஓகேடா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு உங்களோட கமெண்ட்டில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 கமெண்ட் ஆச்சு வரணும். ஓகேவா? என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் மினி சீரிஸ் மாதிரி இருக்கா. ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்னு, ஏன்னா வந்துட்டு எப்படி நெக்ஸ்ட் கொண்டு போகிறது அப்படின்னு நான் யோசிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்ருக்கேன். யோசிச்சுட்டேன் அது வந்துட்டு நம்ம சின்னதாக கொஞ்சமாக கொண்டு போகலாமே அப்படின்ற ஒரு திங்கிங் தான். ஓகேவா? ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட் இந்த எஃப்எஃப்க்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பை பாய், லவ் யூ.